ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு நீளமான தமிழ் வாக்கியங்களை எப்படி ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதுறது அப்படின்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு நீளமான தமிழ் வாக்கியத்தை எடுத்துக்கிட்டு பாருங்கள். போட்டியில் வென்ற பையன் நான் நேற்று வாங்கிய புத்தகத்தை கடந்த ஆண்டு கட்டப்பட்ட பள்ளியில் ஆசிரியருக்கு கொடுத்தான். இப்படின்னு ஒரு தமிழ் வாக்கியத்தை கொடுத்துட்றாங்க, நீளமான வாக்கியத்தை. இதை நீங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதுங்க. இன்னும் சொன்னால் நீங்கள் எப்படி எழுதுவீங்க வாங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னே கொஞ்சம் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு. நான் அடிக்கடி ரொம்ப அட்வான்ஸான வீடியோ தான் போடுவேன். சரி போகலாங்களா? ஸ்டெப் 1. இப்போ இதில் நீங்கள் ஒரு மெயின் கிளாஸை கண்டுபிடிச்சி தமிழ் வாக்கியத்தில் கண்டுபிடிக்க பார்க்கலாம். போட்டியில் வென்ற பையன் நான் நேற்று வாங்கிய புத்தகத்தை கடந்த ஆண்டு கட்டப்பட்ட பள்ளியில் ஆசிரியருக்கு கொடுத்தான். இப்படின்னு ஒரு தமிழ் வாக்கியம் இருக்குது. இதை எப்படி எழுதிக்கிங்கன்னா, ஸ்டெப் 1, அந்த பையன் அந்த புத்தகத்தை பள்ளியில் ஆசிரியருக்கு கொடுத்தான். இப்படின்னு ஸ்டெப் 1 எழுதிக்கிங்க. அந்த பையன் அந்த புத்தகத்தை பள்ளியில் ஆசிரியருக்கு கொடுத்தான் இப்படி எழுதியிருங்க. இப்போது அப்படியே ஸ்டெப் 2 எழுதியிருக்கும் பாருங்கள். த பாய் கேவ் த புக் டு த டீச்சர் இன் த ஸ்கூல் அப்படின்னு எழுதிடுறோம். எழுதிட்டு அந்த சப்ஜெக்ட் இடத்துல இருக்கிற பாய்க்கு, அந்த பாயை விவரித்து தானே எந்த பையன், போட்டியில் வென்ற பையன். அப்போ அந்த பாயின்றதை விவரித்து தான் ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸ் வருதுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த பாய் ஹூ ஒன் த ரேஸ்ன்னு எழுதுவீங்களா? பாய்ன்றது நவுனுங்க, ஹூன்றது ரிலேட்டிவ் ப்ரோனவுன், ஒன்னுன்றது வெர்பு, நவுனு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வெர்பு. இது ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸ்ங்களா? கேவ்ன்றது வெர்புங்க. அடுத்தது த புக், எதை கொடுத்தான்? அந்த புத்தகத்தை கொடுத்தான். புத்தகம் என்ற ஒரு ஆப்ஜெக்ட் இடத்துல வந்திருக்கிற ஒரு நவுனை விவரித்து ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸ் வருதுங்க. அப்போ எது, அந்த புத்தகத்தை விவரித்து என்ன அட்ஜெக்டிவ் கிளாஸ் வந்திருக்கு? நான் நேற்று வாங்கிய புத்தகம். அப்போ புத்தகத்துக்கு பக்கத்தில் நான் நேற்று வாங்கிய புத்தகம் அப்படின்னு அது ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸ் வந்துக்கிறதுனால, த புக் பக்கத்தில் புத்தகம் என்ன இப்போ ஒரு திங்ஸுங்க இருக்குது, அதுக்கு விச்சியும் போகலாம், தட்டும் போகலாம். தட்டு போட்டுட்டு சப்ஜெக்ட் ஐ போட்டு பாட் போட்டு எஸ்டே அட்வர்ப் போட்டிருக்குறேங்க. நவுனு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் சப்ஜெக்ட் வெர்பு. த புக்குக்கு பக்கத்தில் ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸ் எழுதுறோம், 2வது அட்ஜெக்டிவ் கிளாஸ். அடுத்தது டு த ஸ்கூல், அது நம்ம டு த டீச்சர் இந்த ஸ்கூல்னு ஏற்கனவே மெயின் சென்டென்ஸ் எழுதியிருக்கிறோம். இதில் பாருங்கள், அந்த புத்தகத்தை கேவுன்ற வெர்பை பார்த்து எதை கொடுத்தான்? அந்த புத்தகத்தை கொடுத்தான். டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுங்க. யாருக்கு கொடுத்தான்? டு த டீச்சர். அந்த டீச்சர் நம்மனை ஒட்டி எதுவும் அட்ஜெக்டிவ் கிளாஸ் வரலைங்க. எங்கே கொடுத்தான்? இந்த ஸ்கூல், பள்ளியில் கொடுத்தான். அப்போ இந்த ஸ்கூலுன்ற பள்ளியில்ன்றது ஒரு இடங்க, ஒரு நவுனுங்க. அந்த நவனை விவரித்து ஒரு சென்டென்ஸ் வருதுங்க. எந்த பள்ளி? கடந்த ஆண்டு கட்டப்பட்ட பள்ளி. அப்போ ஸ்கூலு பக்கத்தில் கடந்த ஆண்டு கட்டப்பட்ட அப்படின்ற ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸ், இன்னொன்று 3வதாக ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸ் எழுதுறேங்க. அப்போ ஸ்கூல் பக்கத்தில் விச் வாஸ் பெல்ட் லாஸ்ட் இயர். விச் வாஸ் பெல்ட், வாஸ் பெல்ட்டு, அது என்னதுங்க? பேசிவ் வாய்ஸில் இருக்குதுங்க. ஸ்கூல்ன்றது நவுனுங்க, விச்ன்றது ரிலேட்டிவ் ப்ரோனவுன், வாஸ் பெல்ட்டுன்றது வெர்புங்க. இப்போ புரிஞ்சுக்கலாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு. இதில் இந்த பாய்ன்ற சப்ஜெக்ட் இடத்துல ஒரு நவுன் வருதுங்க. ஆப்ஜெக்ட், இந்த புக்குன்ற ஆப்ஜெக்ட் இடத்துல ஒரு நவுன் வருதுங்க. அடுத்தது இது அந்த நவுனை விவரித்து ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸ் வருதுங்க. அடுத்தது ஸ்கூலுன்ற அட்ஜென்ட்டில் வர ஒரு நவுனை விவரித்து ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸ் வருதுங்க. ஒரே இங்கிலீஷ் சென்டென்ஸில் 3 அட்ஜெக்டிவ் கிளாஸ் வருதுங்க. சப்ஜெக்ட் வர இடத்துல வர பாய்ன்ற நவுனை விவரித்து ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸு, ஆப்ஜெக்ட் இடத்துல வர புக்குன்ற நவனை ஒரு விவரித்து ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸு, இந்த ஸ்கூல் அட்ஜென்ட்டில் வரல ஒரு நவனை ஒட்டி ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு. ஒரு 2-3 டைம் போட்டு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸு. நம்ம உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப அட்வான்ஸ் லெசன். நன்றி.